வணக்கம் ஜேவி மீடியா நேயர்களே, நான் உங்கள் எழிலரசி. பெண் என்னும் பேராற்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா, நம்ம திருப்பூர் PN ரோட் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்ல லொகேட் ஆயிருக்க நம்ம அபி பியூட்டி கேருக்கு தான் வந்திருக்கிறோம். இங்க நம்ம அபி பியூட்டி கேரோட ஃபவுண்டர் மிஸ்ஸஸ் அபிராமி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பத்தி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க மேம். ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர் மேம். பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கீங்க மேம். தேங்க்யூ மேம். மேம் சொல்லுங்க மேம், உங்களுடைய லைஃப் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? உங்களுடைய லைஃப்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஆக்சுவலா என்னோட நேம் வந்து அபிராமி. ஆக்சுவலா நான் வந்து திருப்பூர் பொண்ணு கிடையாது. பட் திருப்பூர்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு என்னை பத்தி தெரியும். பட் என்னோட சொந்த ஊர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருச்சி. ஆக்சுவலா 2007ல வந்து நான் இங்க திருப்பூர் வந்தது. ஸோ வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் மாதிரியும் தான் கம்பெனிக்கு போறது எல்லா ஒர்க்ஸும் பார்த்திருக்கோம். கடைசியா வந்து கடவுள் ஆசீர்வாதம் என்னமோ தெரியல, இந்த ஜாப்ல என்னை உள்ள கொண்டு வந்து விட்டுருச்சு. இதையும் என்னால விட முடியல, என்ன இந்த ஜாப் விட மாட்டேங்குது. சூப்பர் மேம். மேம் ஆக்சுவலா 2007லே நீங்க திருச்சி டு இங்க திருப்பூர் வந்தாச்சுன்றீங்க. சொல்லுங்க மேம், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னங்க மேம்? ஆக்சுவலா வந்து நான் படிச்சது +2 தான். அதுவும் வந்து நான் திருச்சியில தான் படிச்சேன். ஓகேங்களா? ஸோ பியூட்டிஷியன் கோர்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2007க்கு அப்புறம் ஆக்சுவலா வந்து என் லைஃப்ல வந்து ஒரு பெரிய பார்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது. ஏன்னா 2007க்கு அப்புறம் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் கம்பெனிஸ்க்கு வேலைக்கு போயிருக்கேன், நிறைய ஷாப்ஸுக்கு வேலைக்கு போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாண்ட் ஆகி நிக்கணும், நம்ம வந்து தனியா வந்து ஒரு என்டர்பிரனரா ஆகணும் அப்படின்னு சொல்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஸோ இந்த மைண்ட் செட்டோட நான் சூஸ் பண்ண இடம் தான் திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஆர்சிட்டி. ஓகேங்களா? மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேரோட வாழ்வாதாரத்தை மாத்துனது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்கக்கூடிய கனரா பேங்க் ஆர்சிட்டி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம்னு சொல்லுவாங்க. சொன்னா நம்புவீங்களா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கோர்ஸ் தான் நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சேன். எங்கேயுமே பணம் கட்டி 50,000 1 லட்சம் எங்கேயுமே பணம் கட்டி நான் படிக்கல. ஃபர்ஸ்ட் எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சவங்களே அவங்கதான். சோ எப்படி சொல்றது அப்படின்னா, என்னோட வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? என்னோட வாழ்க்கையில வந்து மொத்தம் 2 பார்ட் தான். நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன், அதுக்கு வந்து நான் யோசிக்கவே மாட்டேன். 2 பார்ட். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் ஆர்சிட்டி, ஆஃப்டர் ஆர்சிட்டி. அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிருவேன். ஸோ அந்த பிஃபோர் ஆர்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண காலம். என்ன சொல்லுவாங்க, எல்லாருமே கஷ்டப்பட்டேன், சாப்பாட்டு கஷ்டப்பட்டேன், பையனை வளர்க்க கஷ்டப்பட்டேன். இதே கஷ்டம் தான் எனக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்லே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா என் பையனை நான் கோயிலுக்கு தூக்கிட்டு போய் வாங்கி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சாய்பாபா கோயில் இருக்குல்ல யூனிவர்சிட்டி தேட்டர்ல, அங்க கூட்டிட்டு போய் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். பட் ஆஃப்டர் ஆர்சிட்டி என்னோட வாழ்க்கையை வந்து அப்படியே புரட்டி போட்டுச்சு. இன்னைக்கு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடுற இடத்துல நான் இருக்கேன். ஸோ சீரியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இன்னொன்னு, நான் இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னா என்ன மாதிரியே நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. என்னால முடிஞ்சதை அவங்களுக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். சோ பண்றேன், என்னால முடிஞ்சதை கண்டிப்பா பண்ணுவேன். கிரேட் மேம், கிரேட் மேம். மேம் ஆக்சுவலா நீங்க வந்து இங்க திருப்பூர்னாலே நமக்கு தெரியும் எல்லாமே கம்பெனிஸ் தான். சோ அப்படி இருக்கும்போது நீங்க ஆர்சிட்டி போய் ஜாயின் பண்ணான்னு சொன்னீங்க. அது எப்படி நீங்க உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுங்க மேம்? மேம் ஆக்சுவலா இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மீடியாஸ் எல்லாமே இருந்தது. பட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர். ஆனா எனக்கு நியூஸ் பேப்பர் வழியாவும் தெரியல இது எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே வந்து அவங்க சொல்லுவாங்கல்ல, அங்க போங்கப்பா இந்த கோர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அதுல டேலி முடிச்சிருந்தாங்க. சோ முடிச்சு அவங்க மூலமா யதார்த்தமா சொன்னாங்க, இந்த மாதிரி பியூட்டிஷியன் கோர்ஸ் கூட அங்க சொல்லி தராங்களாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ அந்த டைம்ல போய் நான் ஒரு அப்ளிகேஷன் போட்டேன். ஆனா அப்ளிகேஷன் போட்டு 3 வருஷம் கழிச்சுதான் எனக்கு கிடைச்சது. ஏன் அப்படின்னா அதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்றதுனாலதான். நான் டவுன் அப்படின்றதுனாலே எனக்கு கொஞ்சம் லேட்டா கிடைச்சது. பட் லேட்டா கிடைச்சாலும் பெட்டரா கிடைச்சது. இதுதான் உங்களுக்கு டர்னிங் பாயிண்ட்னே கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க மேம். ஆக்சுவலா ஆர்சிட்டில தான் பண்ண அப்படின்னீங்க. இப்போ அங்க எவ்வளவு நாள் கோர்ஸ் மேம்? அது போய் மேம் எனக்கு 30 days கோர்ஸ். 30 days just 1 month தான் உங்களுக்கு? 1 month தான். இப்போ 1 monthல நீங்க முடிச்சிட்டு உடனே வந்து பார்லர் ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல என்ன மேம்? இல்லைங்க மேம். ஆக்சுவலா 30 days வந்து ப்ராப்பரா ஒரு விஷயம் எப்படி பண்ணணும், ஏன் பண்ணணும் அதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. பட் நமக்கு வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லைங்களா? நம்ம ஒரு கிளைண்ட் ஃபேஸ்ல கை வைக்கணும்னா நமக்கு பயம் போகணும், பதட்டம் போகணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒர்க் பண்ணேங்க மேம். நிறைய சின்ன பார்லர்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணேன், கொஞ்சம் பெரிய பார்லர்ஸ்லயும் ஒர்க் பண்ணேன். ஒரு அளவுக்கு என்ன நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் பார்லர் ஓபன் பண்ற பிளானே. தென் எடுத்தோன்னு வந்து ஒரு கடை எனக்கு வரல. ஓகேங்களா?
ஓகேங்களா. சோ என்னோட வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 10 ரூம், ஒரு ரூம் எடுத்து அதுல தனியா ஒரு மிரர், ஒரு சேர் மட்டும் போட்டேன். பட் இதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணதும் ஆர்சிடி தான். இதுக்கும் அவங்களே சப்போர்ட் கண்டிப்பாங்க மேம். அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. முத்ரா லோன் சொல்லி ஒரு லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. 50,000 லோன் எனக்கு கிடைச்சது. சோ அந்த லோன் அமௌண்ட் வச்சு ஒரு மிரர், ஒரு சேர், அப்புறம் கொஞ்சம் திங்ஸ், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினேன். சோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. அந்த 30 டேஸ்ல நீங்க எல்லாமே கத்துக்கிட்டீங்களா மேம்? கண்டிப்பாங்க மேம், கண்டிப்பாங்க மேம். அந்த 30 டேஸ்ல வந்து சர்வீஸ் ஓரியன்டா எல்லாமே கத்துக்கிட்டேன். பட் வெளியே வேலைக்கு போகும்போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. எப்படின்னா எந்த மாதிரி கிளைண்ட் வருவாங்க, அந்த கிளைண்ட்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், இன்னொன்னு ப்ராஃபிட் எப்படி எடுக்கணும். சோ இது எல்லாமே வேலைக்கு போய் தான் நான் கத்துக்கிட்டேன். ஓகேங்களா. சோ இது ஓரளவுக்கு கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் தனியா நம்ம வந்து ஸ்டாண்ட் பண்ணலாம், நம்ம தனியா ஒரு பார்லர் ஓபன் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே வந்தேங்க மேம். எப்ப மேம் நீங்க ஓபன் பண்ணீங்க பார்லர்? மேம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸ் ஆச்சு. சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா தான் ஓபன் பண்ணிருந்தேன். தென் அதுக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு கிளைண்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்ற பட்சத்துல தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிஎன் ரோட்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன். பிஎன் ரோட்ல ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஆகுதுங்க மேம். சூப்பர் மேம். இப்போ நல்லா போயிட்டு இருக்கு பார்லர்? நல்லா போயிட்டு இருக்குங்க மேம். ஆக்சுவலா வந்து அங்க எடுத்த லோன் தான் என்னோட மூலாதாரம். சோ அதுல வந்த அமௌண்ட் தான் இங்க நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணுச்சு. சூப்பருங்க மேம். மேம் ஆக்சுவலா ஒரு தொழில் பண்றதுக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து வேற லெவல்ல வந்து ஒரு கான்ஃபிடன்ட் வேணும். அப்படி ஒரு கான்ஃபிடன்ட்டோட இந்த அபி பியூட்டி கேரை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் பண்ணும்போதே உங்களுக்கு லோன் மூலியமா தான் பண்ண அப்படின்னீங்க. பட் இப்ப இவ்வளவு பெரிய ஷாப், அதுவும் மெயின் ரோடு, பிஎன் ரோடுன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மெயின் ரோடு. இப்படிப்பட்ட இடத்துல நீங்க போடும்போது உங்களுக்கு இங்க மெயின்டெனன்ஸ்ல இருந்து இங்க நிறைய சார்ஜஸ் வரும். சோ இவ்வளவு சார்ஜஸுமே பே பண்ணி நீங்க இதுல ஸ்டாண்டர்டா சப்ஸ்டைனா நிக்கிறது எப்படிங்க உங்களால முடிஞ்சது? கண்டிப்பா இதுவும் ஒரு பங்கு வந்து ஆர்சிடிக்கு தான். ஏன்னா நிறைய விஷயங்களை பிசினஸ் எப்படி பண்ணணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க படிக்கும்போது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஒரு புக்கு கொடுப்பாங்க, தொழில் முனைவர் பண்புகள்னு சொல்லி ஒரு புக்கு கொடுப்பாங்க. அந்த புக்ஸ்ல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் படிங்கன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஆனா அதுக்கப்புறம் நம்ம அதை ரியலைஸ் பண்ணும்போதுதான் ஓ இப்படிதான் இருக்கு, நிஜமாவே வந்து ரியாலிட்டி இப்படிதான் இருக்கு. அது அவங்க சொல்லும் போது நமக்கு அது பெரிய விஷயமா தோணலன்னு தோணுச்சு. ஆக்சுவலா என்ன சொல்லி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஒரு கடை நீங்க ஓபன் பண்றீங்கன்னா 3 மாசம் ப்ராஃபிட் எதிர்பார்க்க கூடாது. சோ அந்த 3 மாசத்துக்கு உங்களோட கை காசை போட்டுதான் நீங்க எல்லாமே பண்ற மாதிரி இருக்கணும். லைக் வந்து கடை வாடகையா இருக்கட்டும், மத்த செலவுகளா இருக்கட்டும், கை காசை கொண்டுதாங்க நீங்க போடணும். சோ 3 மாசத்துக்கு அப்புறம் உங்க கையில வந்து வரவுக்கும் செலவுக்கும் சரியா போகணும். அடுத்த 2 மாசம் வந்து உங்களோட சேலரியை கையில எடுத்துட்டு நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்க. சோ இது எல்லாமே யோசிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண ஆரம்பிச்சேன். அதுதான் இந்த சக்சஸ். ஆனா அவங்க சொன்னதை வந்து நீங்க இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனாலதான் உங்களால வந்து இவ்வளவு ப்ராஃபிட் பண்ண முடியுது. கண்டிப்பாங்க மேம். ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரவு செலவுக்கு நான் அக்கௌண்டபிலிட்டி ஒரு நோட் ஒண்ணு போட்டேன். எவ்வளவு எனக்கு உள்ள வருது, எவ்வளவு வெளியே போகுது, என்னோட சம்பளத்தை எடுத்துருவேன். என் சேலரி எடுத்து வைக்கிறதா என்னோட ப்ராஃபிட். ஓகேங்களா. சோ இப்படி எடுத்து வச்சதுதான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து என்னை மூவ் பண்ணிட்டு இருக்கு. சூப்பர் மேம். மேம் ஆக்சுவலா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாதே திடீர்னு சறுக்கும், திடீர்னு நம்ம ஹைல போவோம். சோ இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டே இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லுவாங்கல்ல, சில சம்பவம் நம்ம நடந்திருக்கும். சோ அந்த மாதிரினா நீங்க எதை மேம் சொல்லுவீங்க? சில சம்பவங்கள் வந்து சோகமாவும் மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கு, ஹாப்பியாவும் மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கு. என்னங்க மேம் சம்பவம்னா பணம் தான், வேற என்ன போயிட்டு எஃபோர்ட் போட்டு ஒரு விடிய காலம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் 3 மணிக்கா இருக்கும். நம்ம அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு அவங்களுக்கு ரெடி பண்ணணும்னா 12 மணிக்கு எந்திரிச்சு நான் வேலை செய்யணும், 12 to 1 வந்து நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். சோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல நான் பிரைடல் மேக்கப் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து கடைசி வரைக்கும் வராமே போயிருச்சு அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கு உங்களுக்கு? சோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நிறைய பேர் இத ஃபேஸ் பண்றாங்க, ஃபேஸ் பண்ணிருக்கோங்க மேம். ஆக்சுவலா இது வந்து எனக்கு ஒரு விஷயத்தை கத்து கொடுத்துச்சு. சோ இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலுமே தங்கம் ஒர்க் முடிஞ்சோன்னு எனக்கு பேமெண்ட் மட்டும் போட்டுருங்கடா அப்படின்னு ஒரு வார்த்தை நான் சொல்றேன் இல்லைங்களா. சோ இது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு கத்து கொடுத்தது. சோ அது போக வந்து பாத்தீங்கன்னா ஹோம் சர்வீஸ். சோ காம்படிஷன் நிறைய இருக்கு, சம்பாதிக்கணுமே. சோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஹோம் சர்வீஸ் போயிட்டு இருப்போம். சோ அந்த ஹோம் சர்வீஸ் போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மள டாமினேட் பண்ணுவாங்க. சர்வீஸ் தானே பண்ண வந்திருக்கா, லைக் எப்படி சொல்லுவாங்கன்னா ஹேர் கட் பண்ணா அதெல்லாம் கூட்டி விட்டுட்டு போக வேண்டியதானே. சோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம சர்வீஸ் தான் பண்ண போயிருக்கோம், அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டு வேலை செய்ய போகல இல்லைங்களா. சோ இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கோம். இதே அப்படியே ஆப்போசிட்டா பாக்கணும்னா சேம் இதே பிரைடல் மேக்கப்க்கு அவங்க பிக்ஸ் பண்ண ரேட்டை விட ஜாஸ்தி கொடுத்து என்னை அனுப்பியிருக்காங்க. நம்மளோட மேக்கப் அவங்களுக்கு பிடிச்சு போய் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி பொண்ணோட அண்ணன் வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்து எங்களை அனுப்பிச்சு விட்டுருக்காரு. சோ இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கோம். ஒரு ஹோம் சர்வீஸ் போகும்போது தங்கம் நீ எதையுமே தொடாத, நீ வேலையை மட்டும் பாரு, மத்ததை நாங்க செஞ்சுக்கிறோம் அப்படி சொல்லி பாத்துக்கிறவங்களும் இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு ஹார்ட். சோ அதாவது மறக்க முடியாத சம்பவம். இந்த சோகத்தை வந்து எப்பயுமே மறக்கவே மாட்டேன்.
ஏன்னா அந்த மாதிரி வந்து எகைன் நடக்க கூடாது அப்படின்றதுனால. அதே மாதிரி நம்மள நல்ல முறையா பாத்துக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள எப்பயுமே மறக்க மாட்டேன். சோ அவங்க எந்த டைம் கூப்பிட்டாலும் இப்பயுமே இங்க கடை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமே கூட எப்ப சர்வீஸ்னு கேட்டாலும் அக்கா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நான் போய் பண்ணி கொடுப்பேன். கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதா பெரிய விஷயம் இல்லைங்க மேம். அதுல டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் நம்ம ஹேண்டில் பண்றோம். பட் எல்லாருமே கத்துக்கணும். நமக்கு ஏன்னா அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம. கண்டிப்பா அதுதாங்க. அதுல வந்து நீங்க கரெக்டா ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, ஒரு இடத்துல எப்படி சம்பாதிக்கணும், யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றத கத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளால ஸ்டாண்ட் பண்ண முடியும். சூப்பர் மேம். மேம் ஆக்சுவலா நீங்க இவ்வளவு நேரம் பேசுனது எனக்கே வந்து ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு மேம்னா. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. இந்த வீடியோ பாக்குற அத்தனை பெண்களுக்குமே இது ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் நான் நம்புறேங்க மேம். மேம் தொடர்ந்து நம்ம பார்லர் வந்து எந்தெந்த விதமான சர்வீஸ் எல்லாம் நீங்க ப்ரொவைட் மேம்? ஆக்சுவலா சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் எல்லா சர்வீசஸுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மேம். லைக் வந்து பாத்தீங்கன்னா த்ரெட்டிங், மினிக்யூர், பெடிக்யூர், அதுல இருந்து இப்ப பெடிக்யூர்ல ஹீல் பீல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சோ அது பண்றோம், ஸ்ட்ரைட்டனிங் பண்றோம், ஸ்மூத்தனிங் பண்றோம், கெரட்டின் பண்றோம், தென் வந்து பாத்தீங்கன்னா பொட்டாக்ஸ், நானோபிளாஸ்டியா, இந்த மாதிரி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே பண்றோம். சர்வீஸ் மட்டும் இல்ல, கிளாஸஸும் போயிட்டு இருக்குங்க. ஆக்சுவலா வந்து சிபிஆர்சிட்டி வந்து என்ன ஸ்டூடெண்டா இருந்து ட்ரெயினரா மாத்தி இருக்காங்க. எந்த இடத்துல ஸ்டூடெண்டா இருந்தனோ அதே இடத்துல இன்னைக்கு நான் பியூட்டி ட்ரெயினராவும் இருக்கேன். சோ இந்த பெருமையும் கண்டிப்பா அவங்களுக்கு தான். சோ அங்க மட்டும் ட்ரெயினரா இல்ல, அவங்க என்னை வளர்த்து விட்டதுனால என்னோட ஓன் அகாடமி இது. சோ இங்கேயும் அதே வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். நானும் இன்னும் 4 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். கிரேட் மேம், கிரேட் மேம். மேம் ஆக்சுவலா இப்போ நீங்க சர்வீஸ் மட்டும் பண்றது இல்ல, பிரைடலுமே அட்டெண்ட் பண்றீங்க. இப்போ எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நீங்க போயிடுறீங்க? கண்டிப்பாங்க மேம், கண்டிப்பாங்க மேம். எந்த புக்கிங்கா இருந்தாலுமே பண்றோம் மேம். பிரைடல் மேக்கப் மட்டும் இல்ல, நம்ம திருப்பூர்லயே வந்து பாத்தீங்கன்னா காடஸ் மேக்கப் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓ சூப்பர் மேம். காடஸ் மேக்கப் பண்றோம், தென் டீச்சும் பண்றோம் அது. ஓகே. சோ இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா புக்கிங்ஸ் வந்துட்டு இருக்கு, அதுவும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் மேம். பிரைடல் என்கொயரி, காடஸ் என்கொயரி ரெண்டுமே எடுக்கிறோம். ஜஸ்ட் கால் பண்ணி புக் பண்ணா போதும், இல்ல இன்ஸ்டால மெசேஜ் போட்டாங்கன்னா நாங்களே கான்டாக்ட் பண்ணி பேசிடுவோம். ஓகேங்க மேம். மேம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரைடலுக்கு நம்ம புக் பண்றோம்னா உங்களுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி நம்ம புக் பண்ணணும் மேம்? எனக்கு வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி. 1 மந்த்? எஸ் மேம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்கு முன்னாடி சொன்னாங்க அப்படின்னா தான் நல்ல முகூர்த்த டைமா இருக்கும். சோ அந்த டைம்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். அந்த டேட்ல நமக்கு ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்ற மைண்ட் ஃப்ரீ இருக்கும். இல்லன்னா லாஸ்ட் வீக் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா வருமா வராதா அந்த ஒரு மைண்ட் செட் வந்துரும். சோ 1 மந்த்துக்கு முன்னாடி பண்ணிட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும். புக்கிங் எல்லாம் பண்ணும்போது முன்னாடி அட்வான்ஸ் பே பண்ணணுமா இல்ல? கண்டிப்பாங்க மேம். அது எதுக்கு அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் அட்வான்ஸ்க்கு தாங்க. நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, வருமா வராதா அந்த மைண்ட் செட் குழப்பம் வரக்கூடாது இல்லைங்களா. புக் பண்ணிட்டாங்க, அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, அவங்க நமக்கு தான், அந்த பிசினஸ் நமக்கு தான். சோ அந்த மைண்ட் ஃப்ரீயா இருந்துக்கலாம் நம்ம. சூப்பர். நம்ம பிரைடல் அட்டெண்ட் பண்றோம்னா ஜுவல்லரிஸ் இந்த மாதிரி எல்லாமே நீங்களே பண்ணுவீங்களா இல்ல எப்படி? எஸ் மேம், எல்லாமே டோட்டலா நம்மளே பண்றோம் மேம். A to Z, நெயில்ஸ்ல இருந்து மெஹந்தில இருந்து ஜுவல்ஸ்ல இருந்து எல்லாமே டோட்டல் நம்ம A to Z நீங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் மேம். மேம் உங்களை காண்டாக்ட் பண்ணோம்னா உங்களுடைய இன்ஸ்டா ஐடி, உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாங்க மேம். ஆக்சுவலா என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 8807774846. இன்ஸ்டா ஐடி வந்து பாத்தீங்கன்னா அபி திஷத், ABIDHISHATH. ஓகேங்க மேம். மேம் ஆக்சுவலா இந்த உலகம் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வெறுமனே வாயில சொன்னா கேட்காது. ஆனா சாதிச்சவங்க போய் ஒண்ணு சொன்னா நிச்சயமா கேட்கும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து ஒரு லேடியா நீங்க சாதிச்சு இந்த ஒரு அபி பியூட்டி கேர் வச்சு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சாதிச்ச லேடியா எங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. இன்னைக்கு சாதிக்க துடிக்கிற பெண்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறதுன்னா என்ன மேம் சொல்லுவீங்க? மேம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா, எப்பயுமே பின் சீட்ல வண்டி ஓட்டுறதுக்கு பயந்துட்டு பின் சீட்ல உட்காந்துட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் வண்டி ஓட்டவே முடியாதான். அதேதான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். தயவு செஞ்சு எதா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களை டாமினேட் பண்ணிக்காதீங்க. ட்ரை பண்ணி தான் பாப்போமே, அதுல என்ன இருக்கு? நிறைய பேருக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்கப் போடுறதுல ஒரு கான்பிடன்ஸ் இல்ல. சோ எனக்கு மேக்கப் போட்டா நல்லா இருக்குமா, எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமா, ஃபர்ஸ்ட் இதை தூர வைங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா தான் நம்மளால பேசவே முடியும். சோ எல்லாருக்கும் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காரணம் சொன்னீங்க அப்படின்னா காரியம் சாதிக்கவே முடியாது. வாய்ப்பை வந்து தேடி போகாதீங்க, வாய்ப்புகளை உருவாக்கி பழகுங்க. கண்டிப்பா அது ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களை நிச்சயமா கொண்டு போய் விடும். கிரேட் மேம். பெண்ணுன்னா அவங்களுடைய வெளி தோற்றம் மட்டும் அவங்களுக்கு அழகல்ல, அவங்களுடைய தன்னம்பிக்கை தான் அவங்களுக்கு உண்மையான அழகு அப்படின்னு சொல்லி எவ்வளவு நேரம் பொறுமையா எங்களுக்காக செல்ஃப் க்ரூமிங்ல இருந்து உங்களுடைய ஸ்பீச் ஆகட்டும் இப்படி எல்லாமே உங்களை பார்த்து நாங்க இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்கோம். நம்மளுடைய வியூவர்ஸும் நிச்சயமா வந்து அவங்களும் இன்ஸ்பிரேஷன் ஆயிருப்பாங்க மேம். தேங்க்யூ மேம், இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்ததுக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச் மேம்.